கலைஞரின் பேரனே, ஸ்டாலினின் தவப்புதல்வனே, திரு உதயநிதி, உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. அது எப்படி உங்க தாத்தா காலத்துல நீங்க ஆட்சி செய்த காலத்துல சரியா தண்ணி வரலன்னு சொல்லி தான் நீங்க பால் டாயில் குடிச்சீங்களோ? அதாங்க, காவேரியில சரியா தண்ணி வரலன்னு சொல்லி தான் நீங்க பால் டாயில் குடிச்சீங்களான்னு கேட்குறேன். ஏன் நான் எவிடன்ஸ் இல்லாமல் எதையும் சொல்றது இல்லை ராஜா. ஏன்னா நீங்க ஆசைப்பட்டு ஒருத்தர் சிஎம் ஆக்கணும்னு ஒரு கூட்டு களவாணித்தனம் பண்ணீங்கல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்கள் பெருமையை சொல்லியிருக்காரு, கேளுங்க. உங்க பெருமையை தான் சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன கதை நீங்க சொல்லுங்க. அப்புறம் நீ வேதா இல்லம், நீ வேதா இல்லம், வேதா இல்லம், நீ வேதா இல்லம், நீ வேதா இல்லம் போகாதுன்னு படிச்சு யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா ராஜா? அந்த பக்கம் போயிருந்தீங்கன்னா ஒரு பெண் எப்படி உங்க தாத்தாவையே கதற விட்டாங்க, அதுக்கப்புறம் பெண்களை தரக்குறைவாக பேசினா எப்படி ரிவிட் அடிச்சாங்க அப்படின்னு அந்த வேதா இல்லத்தின் பக்கம் நீங்க போயிருந்தீங்கன்னா அம்மையா ஜெயலலிதா செய்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பக்கமும் போகல, அதனாலதான் இப்படி கேவலமா பேசிக்கிட்டு சுத்துறீங்க. சரி ராஜா, நாளைக்கு தைரியமா சட்டமன்றம் வருவீங்களா? அண்ணா, ஓலை தயாராகிட்டு இருக்க உங்களுக்கு தெரியுமா? நீ வெளியில இருந்தா ஓலை உனக்கு, அப்படியே நீ வெளியில இருந்தா ஓலை, நீ உள்ள வந்தா கோலை. எப்படியும் ஓடத்தான் போறீங்க. சட்டமன்றத்தில் உட்காந்து பேசுறதுக்கு வக்கு இருக்காது. நாளைக்கு வாங்க, வி ஆர் வெயிட்டிங். எப்படியே ஈகரா, ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம் ராஜா. விரைவில் சந்திப்போம்.